எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நீங்கள் திருப்பூரில் அண்ட் கோயம்புத்தூரில் எல்லோரும் ஃபில் பண்ண ஃபார்ம்ஸு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறவங்க வந்து ஒருத்தரை வந்து ஒரு நாளைக்கு என்னோட பேட்டி எடுக்க சொல்லி வீடியோ போடுறதா இருந்தோம். அதை வந்து இப்போ டீம் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி யாருன்னு செலக்ட் பண்ணிடலான்னாங்க. C257 C160 திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இவ்வளோ பேர் எங்கள் ஸ்டாலுக்கு வந்து அன்பு செலுத்தி காட்டினீங்க. திருச்சியில் எங்கள் ஸ்டாலில் வந்து இது மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுங்க. திருச்சி புக் ஃபேர் 10 நாள் இருக்கும். எல்லோரும் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் பற்றி நான் நினைக்கும்போது எனக்கு ஒரு இங்கிலீஷ் கோட் ஒன்று ஞாபகம் வந்தது. நான் ஏதோ ஸ்கூலில் படித்த ஒரு இங்கிலீஷ் பொயிட்ரியில் வந்த கோட். ஆர்ட் டேக்ஸ் டைம், டைம் இஸ் ஷார்ட் அப்படின்னு. அதாவது ஒன்று அழகாக பண்ணணும்னு வைங்க, அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணணும். எதை பண்ணுறீங்களோ, இப்போது மேண்டலின் மாஸ்டர் யூ ஸ்ரீனிவாஸ் வாசிக்கிறதுன்னா அப்சல்யூட்லி மேஜிக்கலாக இருக்கும். ஃப்ளூட் மாலி அப்படிங்கிற ஒரு ஃப்ளூட் வாசிச்சார்னா நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். இது ரெண்டும் கர்நாடிக் மியூசிக் எனக்கு பிடிக்குங்கத்தான் நான் சொன்னேன். கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மியூசிக்கில் நீங்கள் பீத்தோவனோ இல்லை விவால்டி கேட்டிங்கன்னா, விவால்டியோட 4 சீசன்ஸ் அப்படின்னு ஒரு கம்போசிஷன் இருக்குது. நீங்கள் போய் நெட்டில் கேட்கணும். இது எல்லாமே 3மே சுப்ரீமாக இருக்கும். நீங்கள் மேண்டலின், மாலி, விவால்டியோட 4 சீசன்ஸ் இதை கேட்டேன்னா மைமறந்து போயிடுவீங்க. இதை நம்ம வந்து கேட்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம். முன்னெல்லாம் என்னால் வந்து அரை மணி நேரம் 45 நிமிஷம் உட்காந்து அந்த பாட்டை கேட்டே இருக்க முடியும். இப்போ லைஃப் பிஸியாகி என்னை சுற்றி இருக்கிற டைம் கம்ப்ரெஸ் ஆக ஒரு பாட்டை ஃபுல்லாக கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அடுத்ததுக்கு போயிடுவ மாட்டோமான்னு ஆகிடும். எனக்கு டைம் வந்து ஷார்ட் ஆகிடுது. ஒரு பாட்டை போட்டோன்னா அந்த ஃபுல்லாக அந்த பாட்டை கேட்போம் அப்படிங்கிறதே நம்மளால் முடியல. ஒரு அரை மணி நேரம் பாட்டுனா நம்ம கேட்குறது, கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு பாட்டு அரை மணி நேரம்லாம் வரும். ஸ்வரம், ஆலாப்பனை நிறைய பண்ணுவாங்க. இந்த விவால்டியை கேட்கணுன்னா 45 மினிட்ஸ் ஆகும். நம்மளால் கேட்கவே முடியல. இன்னைக்கு என்ன மாதிரி ஆட்களால் கேட்கவே முடியல. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு 2 பேஜ் படிக்கிறதுக்குள்ளேயே ஏதாவது வந்துடுறது. ஸோ நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன், ஒரு புக்கை எடுத்து 30 டேஸ் 2 நாளில் 3 நாளில் அதை முடிக்கணும்னு முடிச்சிடுவேன். நான் ஐ ஹாவ் டு ஸ்டே இன் டச். என்னால் நான் பண்ணணும்னு உட்காந்தா என்னால் பண்ண முடியறதான்னு நான் பார்க்கணும். இது எல்லாமே ஒர்க் ஆஃப் ஆர்ட். கேட்குறதும் ரசிகர்களாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ரசனை வேணும். கேட்கணும், அதுக்கு டைம் உட்காந்து பண்ணணும். ஒரு புக்கை படிக்கணும்னா இருந்து அது என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து புரிஞ்சு அதை ஃபுல்லாக கிரகிச்சு படிக்கணுங்கிறதும் டைம் ஆகும். இதுக்கே இவ்வளோ டைம் ஆகுதுன்னா, மேண்டலின் மாதிரி அவன் ஒரு பெரிய ஜீனியஸ் தான். பட் மேண்டலின் மாதிரி வாசிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி, விவால்டி எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அன்றைக்கி விவால்டிஸ் 4 சீசன்ஸ் எழுதியிருப்பார். மாலி வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இவ்வளோ கண்ட்ரோல் ஓவர் ஃப்ளூட்டுங்கிறது லங்ஸை வச்சுக்கிட்டு ஊதுறது தான். அந்த லங் கண்ட்ரோல் தான் ஃப்ளூட்டில் வெளில வருது. அப்போ எவ்வளோ மூச்சை கண்ட்ரோலில் வச்சுருந்தா மாலியால் வாசிக்க முடியும். அப்படியே அந்த புல்லாங்குழல் வந்து உங்கள்கிட்ட பேசும், மாலி ஃப்ளூட் வாசித்தானோ. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஒர்க் ஆஃப் ஆர்ட் நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் டைம். ஆனால் நம்மளோட இன்றைக்கி இருக்கிற ஒரு கம்ப்ரஸ்டு லைஃப்பில் வந்து அந்த டைமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆச்சு, இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக நியூஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன், இன்றைக்கி நான் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று சரியாக கொடுக்கலன்னா நான் இன்றைக்கி ஃபெயிலியர். ஆனால் ரோம் கேனாட் பி பில்ட் இன் அ டே. ரோமபுரியை ஒரு நாளில் கட்ட முடியாது. ரோமபுரியை கட்டுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அப்போ ஒரு வாட்டி நீங்கள் கீழே விழுந்து ஃபெயிலியர் ஆகி சக்சீட் ஆனப்புறம் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்கள் பப்ளிக்காக கீழே விழுச்ச, டெய்லி கீழே விழுச்ச உங்களை பார்த்து கைகுப்பி சிரிக்கும் இந்த உலகம். ஏன்னா அந்த உலகத்துக்கு டைம் இல்லை, உங்களுக்கு டைம் இருக்குது.
உங்களுக்கு தெரியும் இந்த ஆர்ட் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்ட். என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் கிரிக்கெட்டில் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறீங்கனாலும் சரி, ஒரு சேல்ஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஒரு கோடு எழுதுறீங்கனாலும் சரி, இல்லை இப்போ என் கேமராமேன் என்ன ஷூட் பண்ணுறதாலும் சரி, அவர் பண்ணுறது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். அதை நான் அவருக்கு மதிக்கணும். அவர் லைட்டை செட் பண்ணுவார், இதை பண்ணுவார், அதை பண்ணுவார், இப்படி அது இதுன்னு அது அவரோட ஆர்ட்டு. நம்மளுக்கு சம்டைம்ஸ் தோணும், ஏன்ப்பா பண்ண சீக்கிரம் அப்படின்னு தள்ளுவோம். அதெல்லாம் தான் என் ஸ்டைல். பட் அதுக்கு அவர் பண்ணுறது அவரோட வேலை. அதை அவர் தொழிலாக நினைக்கிறார், அது ஒரு ஆர்ட்டாக நினைக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா, நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, எது உங்கள் ஹாபியாக இருந்தாலும் சரி, எது உங்கள் பாஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, அதை ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுன்னு மறந்துடாதீங்க. அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை நீங்கள் மட்டும் மதித்தா போகாது, உலகத்தில் மற்றவன் பார்க்குறவனும் மதிக்கணும். விற்கிறது ஒரு ஆர்ட்டுன்னா உங்கள் கிளைண்ட்டும் சாட்டிஸ்ஃபைடாகவும் ஹாப்பியாக இருக்கும். அந்த கிளைண்ட்டை தலையில் கட்டிட்டு ஆர்டர் இருக்கிற மாதிரி அறுத்துருந்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவனுக்கு தெரிஞ்சிடும் ஏமான்ட்டான்னு ஒரு கசப்பு உணர்வு வந்துடும். தட் இஸ் நாட் ஆர்ட். ஆர்ட்டுன்னா 5 வருஷம் கழிச்சு கூட உன்ட்ட திரும்பி வந்து உன்ட்ட ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் உண்டு. இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டால் நடக்கும். ஆல்ரெடி ஒரு வாட்டி ப்ளூ பிரதர்ஸ் பற்றி நான் ஒரு கதையே சொல்லியிருக்கிறேன். லஸ்ஸில் ஒரு சின்ன கடை ப்ளூ பிரதர்ஸ்னு தம்பிகள்லாம் வேறு கடை வச்சுட்டாங்க. கடைசி பையன்கிட்ட தான் இப்போ என்ன அவங்க அப்பா அமுச்சு விட்டார். ப்ளூ பேர்ட்ஸ்னு பேர். ஆனால் எனக்கு 18 வயசுலேருந்து இன்றைக்கி எனக்கு 58 வயசு வரைக்கும் 40 வருஷமாக அங்கே தான் கண்ணாடி வாங்குவேன். நடுவில் நான் டைட்டன் ஐ ப்ளஸ்ன்னு ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு டாட்டானா பிடிக்கும்னு உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் டைட்டன் ஐ ப்ளஸ்ன்னு திரும்பி அங்கே வந்துட்டேன். என் தம்பி லென்ஸ் கார்ட் போனான்னு திரும்பி வந்துட்டான். ஏன்னா அவங்க சேல்ஸை ஒரு ஆர்ட்டாக பண்ணுறாங்க. நம்மளுக்கே ஒரு கில்ட்டி ஆகிடும். இப்போ நான் எங்கேயாவது கண்ணாடி வேறு எங்கேயாவது வாங்க போகிறேன்னா, ஐயோ இந்த பாலாஜிகிட்ட விட்டு நம்ம வேறு எங்கேயோ போகிறோமே அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்தும். முன்னெல்லாம் கண்ணாடி நிறையா உடைப்பேன், கோவம் வரும், நிறையா உடைப்பேன். இப்போல்லாம் உடைக்கிறதில்ல. பல வருஷங்களுக்கு கண்ணாடி இருக்குது. அதனால் என் ஒய்ஃபு கில்ட்டி ஆகி 2 வருஷத்துக்கு ஒரு கண்ணாடி வாங்கிடுவாங்க எப்படியாவது. இல்லாட்டா அப்புறம் எப்படி பாலாஜி முந்தியை பார்க்குறதுன்னு அவர் கேட்கவே மாட்டார். பட் நம்மளுக்கே தோணும். அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ட்டாக அதை பண்ணியிருப்பார். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, என் கண்ணாடியை ஒரு கையால் எடுப்பேன். அதனால் இந்த சைட் ஆஃப் தி கண்ணாடி இப்படி போயிடும் வான்னு. இது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்ணாடி அவர்கிட்ட அமைச்சு இதை சரி பண்ணத்துக்கு கொடுப்பாங்க. ஒரு வாட்டியும் அவர் கண்ணாடியை சரி பண்ணி பொறுமையாக கொடுப்பார். ஒரு வாட்டியும் காசு என் ஒய்ஃபு கேட்பாங்க, காசு வேணான்ட்டுவார். அது என் ஒய்ஃபை இன்னும் கில்ட்டி ஆக்கிட்டோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சேல்ஸு கூட ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். நம்ம அதை நினைக்கிறது இல்லை. நீங்கள் எதை பண்ணாலும், சேல்ஸ் பண்ணாலும் சரி, வாக்கிங் பண்ணாலும் சரி, மேரத்தான் ஓடினாலும் சரி, நம்ம அந்த டைம் ப்ரெஷரில் நம்ம எல்லாத்தையும் ரஷ் பண்ணி அவசரமாக ஒரு பெயிண்ட் பண்ணால் அந்த பிக்சர் நல்லா இருக்காது. பட் சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து கரெக்டாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த படம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு சித்திரம் தான் வரைகிறோம். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ, வேறு என்ன பண்ணாலும், கோடு எழுதுறீங்களோ, என்ன பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த சித்திரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். யூ வில் என்ஜாய் லைஃப் ஃபார் பெட்டர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.